ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனல் மேலே பனித்துளி ஸ்டோரியோட 3வது எபிசோடு பார்க்கலாமா? அங்கே சங்கீதாவின் அப்பா மாணிக்கம் புல்லட்டில் வந்து கொண்டிருந்தார். அருகில் வந்தவர், இங்கே என்ன பண்ணுற சங்கீதா என்றார். அப்பா, கள்ளிப்பழம்ப்பா. வீட்டில் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு கிடக்குது, நீ இதுக்காக முள்ளுக்காட்டில் வந்து நிற்கிறையா? இதை தின்னா நாக்கு செவக்குதுப்பா. வெத்தலை போட்டால் கூட தான் நாக்கு செவக்கும். அது எனக்கு பிடிக்கலப்பா. சரி சரி, வெயில் அதிகமாக இருக்குது, வா போகலாம். சரிப்பா என்றபடி முன்னே சென்றாள். அப்பா மாணிக்கம் மறந்து விட்டுவிட்டு சென்ற ஆஃபீஸ் ஃபைலை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். அம்மா ஈஸ்வரியும் சங்கீதாவும் அவர்களின் தோட்டத்திற்கு கிளம்பினர். அவர்களின் தோட்டம் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். தோட்டத்தில் வாழையும் கரும்பும் பயிரிட்டு இருந்தனர். சுமார் 5 ஏக்கரில் தென்னை மரம் வைத்திருந்தனர். தோட்டத்தை பராமரிப்பு செய்ய ஒரு குடும்பத்தை அங்கேயே தங்க வைத்து இருந்தனர். தோட்டத்தில் எப்பொழுதும் 10 ஆட்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். ஈஸ்வரி காலை 10 மணி வாக்கில் வந்தால் மாலை 5 மணி வரை அங்கேயே தான் இருப்பார். தோட்டத்து வரவு செலவு கணக்குகள், ஆட்களை கவனிப்பது அவர்தான். அவசியம் இருந்தால் மட்டும் வெளியே செல்வார். மாணிக்கத்தின் அப்பா அம்மாவும் அங்கேயே தான் குடியிருக்கின்றனர். மாணிக்கம் ஈஸ்வரி தம்பதியின் மூத்த மகன் செந்தில் திருமணம் முடிந்து வெளியூரில் குடும்பத்துடன் வசிக்கிறார். 2வது மகன் தங்கராசு பக்கத்து நகரத்தில் தறிக்குடோன் வைத்து நடத்தி வருகிறார். காலையில் கிளம்பினால் இரவுதான் வீடு திரும்புவார். 3வது மகன் வேலுச்சாமிதான் மோகனுடன் 12வது வரை படித்தவன். இப்போது கோவையில் பொறியியல் படிப்பு படித்து வருகிறான். கடைக்குட்டி சங்கீதா அவர்கள் அனைவருக்கும் செல்லப்பிள்ளை. மாணிக்கத்தின் 2வது அக்காவின் மகளான கோமதியைத்தான் செந்தில் திருமணம் செய்து உள்ளான். கோமதிக்கு எப்படியாவது சங்கீதாவை தன் அண்ணன் சதீஷுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்ற ஆசை. அதை தன் கணவனிடம் அவ்வப்போது வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறாள். அவனும் சங்கீதா படித்து முடிக்கட்டும், அப்பாவிடம் பேசலாம் என்று கூறி சமாளித்து வருகிறான். போன சித்திரை மாதம் மாரியம்மன் கோயில் பூச்சாட்டுக்கு வந்தபோது தன் அத்தை மாமாவிடம் தன் அண்ணனின் அருமை பெருமைகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள் கோமதி. மாணிக்கத்தின் 3வது 4வது அக்காக்களும் சங்கீதாவை மருமகளாக்க போட்டி போட்டு கொண்டுதான் இருக்கின்றனர். மூத்த அக்காவின் மகன்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதால் அவரால் இதில் கலந்து கொள்ள முடியவில்லை. மாலை 5 மணி வாக்கில் சங்கீதா அம்மாவுடன் வீடு வந்ததும், அம்மா, நான் ஜாதி மல்லிப்பூ பறிச்சிட்டு வரேம்மா என்றபடி கிளம்பிவிட்டாள். மோகன் வீட்டில் அவன் அம்மா சமையல் செய்து கொண்டிருந்தார். மோகன் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அதனதன் இடத்தில் கட்டிக்கொண்டு இருந்தான். அத்தை, அத்தை என்று அழைத்தபடி சங்கீதா மோகனின் வீட்டுக்குள் நுழைந்தாள். என்னம்மா என்றார் மோகனின் அம்மா. அத்தை, ஜாதிப்பூ பறிக்கலாம் வாங்கத்த என்றாள். நான் சமைச்சிட்டு இருக்கேனேம்மா, நீங்கள் அப்புறமா சமைங்கத்த, இருட்டிடும், இப்போ பூ பறிக்க வாங்க. எல்லா வேலையும் பாதியில் இருக்கேம்மா. சரி இரு, மோகனை வர சொல்கிறேன். டேய் மோகன், இவளுக்கு கொஞ்சம் பூ பறித்து கொடுத்துருடா என்றார். நீ போம்மா, நான் மாட்டேன். டேய், இருட்டிடுண்டா, அப்புறம் பறிக்க முடியாது, பூ விரிஞ்சு போகும். முகத்தை உம்மென வைத்து கொண்டு வந்து ஜாதி மல்லி மொட்டுகளை பறிக்க ஆரம்பித்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து யாரும் எனக்கு பூ பறித்து தர வேண்டாம், நானே பறிச்சுக்கிறேன் என்றாள் சங்கீதா. ஏய், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை என்றான் கோபமாக. ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோபமாகவே பேசுகிற என்றவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக வழிந்தது. அவள் கண்ணீரை கண்டவன் கலங்கிவிட்டான். அழாத சங்கீதா, ப்ளீஸ் அழாத, இனிமே உங்ககிட்ட கோபப்பட மாட்டேன் என்றான். நிஜமாவா? ஆமாம், அப்படின்னா
உனக்காக நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன், படிக்கிறியா? கொடு, படிக்கிறேன். மறைத்து வைத்திருந்த கவிதை பேப்பரை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அறிவியல் சொல்கிறது, உயிர் வாழ ஆக்சிஜன் அவசியமாம். ஆனால் நான் வாழ நீ மட்டும் போதும். பூமியை விட்டு விலக விலக ஈர்ப்பு விசை குறையுமாம். ஆனால் நீ என்னை விட்டு விலக விலக உன்மேல் உள்ள ஈர்ப்பு அதிகரிக்கிறதே. படித்தவன் பேப்பரை மடித்து சங்கீதாவிடம் நீட்டினான். அதை வாங்காமல் அவன் கண்களை பார்த்து, அது உனக்குத்தான் என்றாள். வேண்டா சங்கீதா. என்ன வேண்டாம்? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். எதெல்லாம்? ஏய், என்ன விளையாடுறியா என்றான் கோபமாக. இப்பதான் சொன்னீங்க கோபப்பட மாட்டேன்னு. இங்கே பாரு சங்கீதா, இதெல்லாம் நடக்காது. வீணா ஆசையை வளர்த்துக்கிட்டோம்னா அப்புறம் காலம் முழுசு கஷ்டப்படணும் என்றான் பொறுமையாக. நடக்குமா நடக்காதான்னு பார்த்து எல்லாம் காதல் வராது. புரியாமல் பேசாத சங்கீதா. உங்கள் அப்பா உன்னை எனக்கு கட்டித்தர மாட்டார். ஏன்? உங்கள் அளவுக்கு எங்கள் வீட்டில் வசதி இல்லை. அது எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்க வசதி மட்டும் போதுமா? வேற என்ன வேணும்? மனசுக்கு பிடிக்கணும். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? எப்போதிருந்து? எனக்கு சடங்கு நடந்தபோது நீயும் அத்தையும் தட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அப்போவே என் மனசுக்குள்ளே நீ வந்துட்ட. அப்படியா? அந்த எண்ணத்தை இப்போவே மூட்டை கட்டி வச்சுட்டு படிக்கிற வேலையை பாரு. ஏன்? என்னை உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சது எல்லாமே வாழ்க்கையில் நடக்காது சங்கீதா. என்னோட வாழ்க்கையே நீ தான். நீ சொன்னால் கேட்க மாட்ட. நீயே புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும், அப்போ புரிஞ்சுப்ப. இந்தா பூ என்று தான் பறித்த ஜாதிமல்லி மொட்டுக்களை அவளிடம் தந்துவிட்டு சென்று விட்டான். அடுத்த நாள் காலையில் அவள் பால் வாங்க வரும் முன்பே பாலை எடுத்து வைத்துவிட்டு கிளம்பிவிட்டான். அவன் பால் ஊற்றிவிட்டு திரும்பி வரும்போது சங்கீதா பள்ளி செல்ல கிளம்பி வந்து கொண்டிருந்தாள். தூரத்தில் அவனை பார்த்தவள் அவன் நிற்காமல் சென்று விடுவான் என்பதை அறிந்து சைக்கிளை பாதையை மறைத்து குறுக்காக நிறுத்தினாள். அருகில் வந்து வண்டியை நிறுத்தியவன், சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பு சங்கீதா, யாராவது பார்த்தா பிரச்சனையாயிடும் என்றான். இங்க பாரு என்று கையை விரித்து காட்டினாள். பகலவனை கண்டதும் பனி விலகிடுமாம். என்னவன் உன்னை கண்டதும் என் நெஞ்சில் பனிப்பாறை ஏனோ. படித்தவன், சரி நீ கிளம்பு என்றான். இன்னைக்கு ராத்திரி ஒளியும் ஒளியும் பார்க்க வருவியா என்றாள். வேலை இல்லைன்னா வருவேன். இல்லை, நீ கண்டிப்பாக வரணும். அப்போ தான் நான் கிளம்புவேன். சரி சரி வர்றேன், நீ பார்த்து போ என்றான். சட்டென அவன் வலது கரத்தை பற்றியவள் சிவப்பு வண்ண பால் பாயிண்ட் பேனாவினால் உள்ளங்கையில் ஐ லவ் யூ என்று எழுதிவிட்டு, அழிச்சிராத என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள்.